பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கன்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். யூதாவின் மனுஷர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை, அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படவில்லை. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி மாயையை பற்றிக் கொள்கிறார்கள், மாயையான காரியங்களை நம்புகிறார்கள். எருசலேம் பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவர்களின் நகரமாய் இருக்கிறது. எருசலேமுக்கு எல்லா பக்கங்களிலும் உயர்ந்த பர்வதங்கள் இயற்கையான அரணாய் இருக்கிறது. இந்த பர்வதங்கள் எல்லாம் எருசலேமுக்கு இயற்கையாய் அமைந்துள்ள அரண்களைப் போலவும் அலங்கங்களைப் போலவும் இருக்கிறது. இதனால் சத்துருக்கள் எருசலேம் நகரத்திற்குள் எளிதாய் பிரவேசிக்க முடியாது. எருசலேம் சமனான இடத்தில் கன்மலையைப் போல இருக்கிறது. கன்மலையை யாராலும் எளிதாக அசைக்க முடியாது. சத்துருக்கள் எருசலேமுக்குள் பிரவேசிக்கவும் முடியாது, எருசலேமை அசைக்கவும் முடியாது. கர்த்தர் எருசலேமுக்கு இயற்கையான பாதுகாப்புகளை கொடுத்திருக்கிறார். எருசலேமின் குடிகளோ தங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிற கர்த்தரை நம்பாமல் இந்த பாதுகாப்புகளை நம்புகிறார்கள். கர்த்தரே தங்களுக்கு அரணாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார் என்று நம்பாமல் யூதர்கள் உயர்ந்த பர்வதங்களையும் தங்கள் கோட்டையின் அலங்கங்களையும் நம்புகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நம்பாமல் அவர்கள் தங்கள் சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் நம்புகிறார்கள். எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிறார்கள். எருசலேமின் குடிகள் வீண் பெருமையாய் பேசுகிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து, உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு விரோதமாகவும் எருசலேமின் குடிகளுக்கு விரோதமாகவும் நியாயாதிபதியாய் வருகிறார். அவர்களுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் கர்த்தர் அவர்களை விசாரிப்பார். தம்முடைய நீதியான பிரமாணத்தின் பிரகாரம் கர்த்தர் அவர்களுடைய வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு நீதியான தீர்ப்பு கொடுப்பார். எருசலேமின் குடிகள் பள்ளத்தாக்கிலே வாசம் பண்ணுகிறார்கள். அவர்களிடத்தில் பாவங்களும் அக்கிரமங்களும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய வழக்குகளை விசாரித்து அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன் என்றும் அது அதை சுற்றிலுமுள்ள யாவரையும் பட்சிக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் வரும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு யாராலும் தப்பிக்க முடியாது.